ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் விவி சோப்ரா அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற 12th ஃபெயில் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விக்ராந்த், மேதா சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சாந்தனு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறார். இந்த படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மனோஜ்குமார் சர்மா அப்புறம் ஸ்ரத்தா அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மனோஜ்குமார் சர்மா இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட லைஃப் பேக்ரவுண்ட் எப்படி அவர் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் ஆனார் அப்படிங்கிறது தான் உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் அந்த சாம்பல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இங்கே டெல்லிக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக, அவ்வளோ ஒரு நேர்த்தியாக சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. 2023 டிசம்பர்லேயே வந்திருக்கு. நம்ம அதை பார்க்க மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிது. பட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட உங்கள் குழந்தைங்களோட கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு வேலிடாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான படங்க இது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்துட்டுருக்கிற படங்கள்லாம் கவனிச்சிங்கன்னா எவ்வளோ வன்முறைகளை இளைஞர் மத்தியில் விதைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வர எல்லா படங்களும். பட் இந்த படம்லாம் ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது. எப்படி ஒரு ஏழை மாணவர்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க அப்படிங்கிறது யார் நினச்சாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சாதிக்க முடியும். மன தைரியமும் அந்த விடாமுயற்சியும் தான் வேணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. ஹீரோவோட அப்பா நேர்மையாக இருப்பார். அந்த நேர்மையை பார்த்து பசங்களுமே, அவங்களுக்கு இருக்கிற எல்லா 3 பசங்க இருப்பாங்க. அந்த 3 பசங்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேர்மையை கடைப்பிடிப்பாங்க. அதெல்லாம் இன்டெரக்டாக இல்லை, டைரெக்டாகவே தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேர்மையை கடைப்பிடிப்பாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க நேர்மையை குறை சொல்கிற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா செருப்பு கழட்டி அடிச்சிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க நேர்மையை யாராவது குறை சொன்னாங்கன்னா ஒரு டென்ஷன் வந்துடும். அந்தளவுக்கு இது எதுக்காக சொல்கிறேன்னா, நேர்மையை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க. அவங்க நேர்மையை யாராவது குற்றம் சொல்லும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு கோபம் வருது. அதேமாதிரி அவங்க ப்ரிலிம்ஸ் எல்லாம் அதாவது இந்த முன்னாடி எழுதுகிற எக்ஸாம் சொல்லுவாங்க. மொத்தம் இந்த யூபிஎஸ்சியில் 3 ரவுண்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட் எழுதுறது அந்த ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த அட்டம்ப்ட் ட்ரை பண்ணி கடைசி அட்டம்ப்டில் தான் இந்த மனோஜ்குமார் சர்மாங்கிறது கடைசி அட்டம்ப்டில் அந்த இன்டர்வியூ போர்ஷன் வருது இல்லையா, அந்த இன்டர்வியூ போர்ஷனில் அங்கே இன்டர்வியூ பண்ணுறவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷனில் அந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் பேசுகிற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, செம்ம சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது மக்களுக்கான ஒரு நல்ல லெசன். மக்கள்லாம் படிச்சுட்டாங்க அப்படின்னா தலைவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை தானே. படிக்காமல் மக்களை வச்சுருந்தா தான் அவங்கள முட்டாளாவே வச்சிட்ருக்க முடியும், அவங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியும்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பேசியிருக்காங்க. அது உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம். அதேமாதிரி அம்பேத்கர் அவர்கள் சொன்னது அந்த அஜிடேட் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு 3 சென்டென்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி இந்த இன்டர்வியூவில் பேசுகிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதேமாரி அவங்க கிராமத்தில் அந்த கல்வி முறை, அவங்க தேர்வு எழுத்து முறை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது இன்றைக்குமே நம்ம அப்பப்போ நியூஸில் பார்க்க முடியுது. அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐபிஎஸ்ஸாக மாறி அதெல்லாம் நான் மாற்றுவேன் அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அதேமாரி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. இல்லைன்னா இந்த உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இது ஒரு நாவலாகவும் வந்திருக்கு. இந்த கதை அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. உண்மை கதையை பேஸ் பண்ணி வர எந்த கதையுமே எப்போவுமே தோற்றதாக நம்ம பார்த்தது கிடையாது. அதே மாதிரி அந்த உண்மைக்கு நெருக்கமாக எடுத்துட்டாலே போதும், அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ அது அவ்வளோ ஒரு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நாம் இங்கே உட்காந்துட்டு வடக்கணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே அவங்க குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க ஊர்லேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. படிக்கிறவன் எந்த இடத்துல இருந்து வேணாலும் படிச்சிருவான், முன்னுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பேசியிருக்குது. எல்லா படங்கள்லையுமே இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதில் காமிக்கிற அந்த காதல் அவங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களோட கண்டிப்பாக பாருங்கள். படிப்பை பற்றி வந்திருக்க நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்கணும். அவ்வளோ ஒரு நேர்த்தியான அருமையான படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஹீரோவோட ஆக்டிங் நம்ம சொல்லி ஆகணும். அவர் நார்மலான லுக்லலாம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்காங்க நிஜமாகவே பார்க்கும்போது. பட் அந்த ஆக்டிங்லாம் உண்மையாலுமே நீங்கள் அந்த கேரக்டரவே மாறிடுவீங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கு. அந்த அந்த லொக்கேஷனுக்கே தகுந்த மாதிரி மாறி அவ்வளோ ஒரு அருமையாக நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவை வர்றவங்க, அதேமாரி அண்ணன் தங்கச்சியாக வர்றவங்க எல்லாருமே அதேமாதிரி பாட்டி ரொம்ப சூப்பராக எல்லாருமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அது நடிப்புனே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்கும். அது இப்போ இன்ஸ்டாலெலாம் பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த ஓடிடிலேயும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் தேட்டர்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.